யோவான் 19 அதிகாரம் 12 பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பிலாத்துவின் அரண்மனையில் இயேசு கிறிஸ்து குற்றவாளியைப் போல நிறுத்தப்பட்டிருந்தார். ஆனாலும் அவர் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை என்பதை பிலாத்து அறிந்திருந்தான். அவரை தப்புவிக்க விரும்பினான். ஆனால் அவனால் அவருக்கு எந்த உதவியையும் செய்ய முடியவில்லை. காரணம், ஆண்டவராகிய இயேசு அந்த நேரத்தில் அவ்விதமான பாடுகளை அனுபவித்து மரிக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. அதனால்தான் பிலாத்துவின் நல்ல எண்ணம் நிறைவேறாத சூழ்நிலையை பிதாவாகிய தேவன் அனுமதித்தார். இன்று நாமும் கூட இக்கட்டான சில சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம். சில சோதனைகள் வழியாக கடந்து செல்ல நேரிடலாம். அங்கு யாராலும் நமக்கு உதவி செய்ய முடியாமல் போகலாம். அதற்காக நாம் பிறரை நொந்து கொள்ளக்கூடாது. காரணம், நாம் சில பாடுகள் வழியாக கடந்து செல்ல வேண்டியதும் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதும் தேவனுடைய பார்வையில் அவசியமாக இருக்கலாம். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரும் நமக்கு உதவாதபடிக்கு தேவனே சில தடைகளை அனுமதித்திருக்கலாம். ஒருவேளை அங்கு நமக்கு உதவி தேவைப்பட்டிருந்தால் தேவன் யாரை கொண்டாவது உதவி இருப்பார். எனவே தேவ திட்டத்தை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, மனித உதவிகள் சில நேரம் தேவனை சார்ந்து வாழக்கூடிய நிலையை பலவீனப்படுத்திவிடும். எனவே தேவ பிள்ளைகளே, தேவனை மட்டுமே சார்ந்து நின்று தேவ தயவில் விசுவாசத்தோடு வாழ பழகுகின்ற நல்ல அனுபவங்களை சில மனித உதவிகள் விளைவாக நாம் இழக்க நேரிடும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஏற்ற வேளையில் நம்மை உயர்த்துவார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.